ராதே கிருஷ்ணா ஹாப்பி மாகிலி டே 17 திருப்பாவை பாஸ்ரம் 17 உம்பர் கோமானே. ஸோ நேத்திக்கு ஆண்டாள் நந்தகோபாலோடைய அரண்மனைக்கு வந்துட்டா. அங்கே முன்னாடி இருக்கிற காவலாளிகளை சற்று திறங்குவோ அப்படின்னு சொல்லி கேட்டுருந்து உள்ளே வந்துட்டா. ஸோ இப்போ உள்ளே வந்தோடனே அப்பா அம்மா அண்ணா 3 பேரையும் எழுப்பணும். அதுக்கப்புறம் தான் கடைசியாக கண்ணனை எழுப்ப வேணும். ஸோ ஃபஸ்ட்டு நந்தகோபால் எழுப்புறா, அப்புறம் யசோதாமாவை எழுப்புறா, அப்புறம் பலதேவாரை எழுப்புறா, அதுக்கப்புறம் கண்ணனையும் நீயும் எழுந்திருக்கோ அப்படின்னு சொல்லி கண்ணனையும் வேண்டிக்கிறா. ஸோ இந்த பாசுரம் தானம் பண்ணுறது ஒருத்தங்க நம்ம கிட்ட கேட்டால் இல்லைன்னு சொல்லி வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த சிறப்பை பற்றி இந்த பாசத்தை ஆண்டாள் சொல்கிறா. ஸோ ஆடை அணிகலன்கள் அப்புறம் தண்ணீர் செல்வங்கள் எல்லாம் இல்லைன்னு சொல்லி வந்தவளுக்கு போதும் போதும் சொல்கிற அளவுக்கு வாரி வழங்கக்கூடிய அப்பேற்பட்ட அரசரான நந்தகோபுரே, நீங்கள் எழுந்திருங்கோ. பெண்கள் குலத்துக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடிய யசோதாமாவை, எங்களுக்கெல்லாம் வழிகாட்டே இருக்கின்ற யசோதாமாவை நீங்களும் எழுந்திருங்கோ. விண்ணையும் மண்ணையும் அழந்தவனே, தேவாதி தேவனே, எங்கள் கண்ணனே, நீனும் எழுந்திருப்பாயாக. அதே மாதிரி கடைசி பலதேவன் கிட்டையும் பொன்னாலான அதாவது பொன்னாலான சிலம்புகள் அணிந்திருக்கக்கூடிய பலதேவரே, நீயும் எழுந்திருப்பாயாக. நீ எழுந்ததும் உன் தம்பியான கண்ணனையும் சற்று நீ எழுப்பு, அப்போதான் நாங்கள் எங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிக்க முடியும் இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எழுப்பிண்டு இப்போ பாசனம் எல்லாத்தையும் எழுப்பிண்டு கடைசியாக கண்ணனையும் எழுப்ப சொல்கிறா. பாசனம் பார்ப்போம். அம்பரமே தண்ணீரே சோரியாரம் செய்யும் எம்பெருமான் அந்த கோபால எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் குழந்தைக்குள்ள விழுக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுரை அம்பரமுறத்து ஓங்கி உலகழந்த உம்பர்கோமனை உறங்காது எழுந்திராய் செம்பொற்களில் அடி செல்வா பழதேவா உண்மையும் நீயும் உறங்கையிலோரெம்பாவாய். அர்த்தம்: திணிரை பெருவாழ்வில் பருகிட அமுதமென்ன நீரையும் ரிஷியோடு உண்டு மகிழ்ந்திட சத்தான சோற்றினையும் மகிழ்ந்து கழித்திட முத்தான ஆடை அணிகளையும் போதும் போதும் என்று வகரும் வண்ணம் அள்ளி அள்ளி தந்த மனம் திருப்தி அடையும் வரை தர்மன் செய்கின்ற எமது தலைவரே நந்தகோபாலரை அருள் கூறி எழுந்திருப்பாயாக. மலர்ந்து பூத்து குழுங்கும் புஷ்பங்களை உடைய கொடிகளை போன்ற மங்கையர்களுக்கெல்லாம் கொழுந்து போன்றவளே, பிறந்து சீரும் சிறப்புடன் வளர்ந்து பேரும் புகழும் பின்தொடர புகுந்த குலத்துக்கு புகுந்த வீட்டிற்கு பெருமையும் செல்வத்தையும் அழைக்கும் மங்கள விளக்கே, எமது தலைவி அன்னை யசோதையே, அன்பு கூர்ந்துகளிலிருந்து எழுந்தருள்வாயாக. விண்ணையும் மண்ணையும் பிழந்தெழுந்த தேவாதி தேவனே, திருவுரல் கூர்ந்து உறங்காமல் எழுந்தருள்வாயாக. பசும் பொன்னால் செய்யப்பட்ட செம்பொன் வீரக்கிழல் அணைகளை தம் திருவழிகள் அணைந்துள்ள செல்வனாகிய எங்கள் செல்வமே வளதேவனே, உறங்கியது போதும் போதும் எழுந்து உன் கண் போன்ற உன் தம்பி ஸ்ரீ கண்ணனை இன்னும் உறங்காமல் எழுந்திருக்கச் செய்வாயாக என்று நந்தகோபாலரையும் அவருடைய எழுத்தரசி தேவி யசோதாவையும் அவர்களது செல்வங்களாக திகழும் வளதேவனையும் தம்பி கண்ணனையும் எழுப்புகிறாள் ஸ்ரீ கோதையால். திருப்பார்கடல் நாதா, நின் திருவடி போற்றி போற்றி. ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸோ இப்படி ஒவ்வொருத்தராக தோழிகளுடன் யசோதாம்மா, நந்தகோபாலர், அப்புறம் கண்ணன், அப்புறம் பலதேவ் எல்லாத்தையும் எழுப்புற ஆண்டாள்.